டிவி. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். வருகின்ற 27/12/2020 சனி பயிற்சி அடைகின்றார். நமது அரங்கத்திற்கு வந்துள்ள ஜோதிட ஆசான் எம் முத்துசாமி அவர்களிடமிருந்து 12 ராசிக்குரிய சனி பயிற்சி பலன்களை பற்றி நாம் இப்பொழுது தெரிந்து கொள்கிறோம். வணக்கம். வணக்கம். பாம்பன் டிவி நேயர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கங்கள். மெய்யன்பர்களே, நிகழும் மங்களகரமான ஸ்ரீ சார்வரி வருடம் மார்கழி மாதம் 11ஆம் தேதி 26/12/2020 பின் இரவு 4:46 அதாவது ஞாயிற்றுக்கிழமை அதிகாலை 27/12/2020 அன்று சனி பகவான் தனுசு ராசி உத்திராட நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில் இருந்து மகர ராசி உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்திற்கு பெயர்ச்சி அடைகின்றார். அதனை முன்னிட்டு 12 ராசிக்காரர்களுக்கும் என்னென்ன பலன்கள் கிடைக்க இருக்கின்றன என்பதை இப்பொழுது நான் உங்களுக்கு எடுத்துக்கூற இருக்கின்றேன். சனி பகவான் கருணையே வடிவானவர். சனி பகவானை பார்த்து எந்த விதமான தயக்கமும் பயமும் வேண்டாம். இப்பேற்பட்ட சனி பகவான் ஈஸ்வர பட்டம் பெற்ற அந்த சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்கள் 12 ராசிக்காரர்களுக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கட்டும். அதனுடைய பலன்களை இப்பொழுது நான் உங்களுக்கு எடுத்து கூறுகின்றேன். ஐயா, சனி பயிற்சி அப்படின்னா என்னங்க? அதாவதுமா, சனி பகவான் ஒரு ராசியில் அதாவது 2.5 ஆண்டுகள் பயணிப்பார். 12 ராசியை சுற்றி வர்றதுக்கு 30 ஆண்டுகள் ஆகும். அப்போ ஒவ்வொரு ராசியிலையுமே 2.5 ஆண்டுகள் அவர் பயணிப்பார். அது முடிந்து அடுத்த ராசிக்கு செல்லும் காலகட்டமே சனி பயிற்சி என்று சொல்கிறோம். சனி பயிற்சி அப்படின்னா நீங்கள் தெளிவாக சொல்லிட்டீங்க. சனி பகவான் அப்படின்னாலே பயப்படுறாங்களே, அதுக்கான காரணம் என்ன? சனி பகவான் நீதிமான். அவரை பார்த்து யாரும் பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. காரணம் என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சனி பகவான் அவரை போல கொடுப்பதற்கு யாராலும் முடியாது. அவர் ஒரு சத்தியவான், நீதிமான்னு சொல்லணும். அதனால்தான் நீதி தேவதையின் கையில் எப்படி தராசை கொடுத்து அவர் கண்கள் கட்டப்பட்டு இருக்கிறதோ, அதே மாதிரி சனீஸ்வர பகவானுக்கும் கண்கள் கட்டப்பட்டிருக்கிறது. அவர் வேண்டியவர் வேண்டாதவர் அப்படிங்கிற விருப்பு வெறுப்பு அற்று நீதியே வழங்கக்கூடியவர். அந்த நீதி பொதுவாக மக்களை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா நிறைய பேர் சின்ன சின்ன தப்புகள்லாம் பண்ணிக்கிறாங்க. அந்த தப்பு தெரியாது அப்படிங்கிற மாதிரி எல்லாம் நினச்சிக்கிறாங்க. ஆனால் அவர் மிகப்பெரிய நீதிமான் அப்படிங்கிற காரணத்தினால அவரை பார்த்து மக்கள் பயப்படுறாங்களே தவிர மற்றபடி அவர் யாருக்கு எந்த கெடுதலும் செய்யறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. சரிங்க. அப்புறம் இப்போ நீங்கள் சொல்கிறப்ப சொன்னீங்க ஈஸ்வர பட்டம் பெற்ற அப்படின்னு சொல்கிறீங்க. ஈஸ்வர பட்டம் அப்படின்னா என்ன? அதாவது பொதுவாக பார்த்திங்கன்னா மும்மூர்த்திகள், படைத்தல், காத்தல், அழித்தல். அதில் படைத்தல் தொழிலை பிரம்மா செய்கிறாரு, காத்தல் தொழிலை மகாவிஷ்ணு செய்கிறாரு, அழித்தல் அப்படிங்கிற தொழிலை ஈஸ்வர பெருமான் செஞ்சிட்ருக்கார். சனீஸ்வர பகவானுடைய காரகத்துவத்திலே அவர் சனி பகவான் ஆயுள் காரகன், சரிங்களா? ஆயிலை நிர்ணயம் பண்ணி அது முடித்து கொடுக்குற பொறுப்பு அவருடையது. அதனால் அவருடைய அதாவது சிவபெருமான் செய்கிற வேலையை இவர் செய்கிறாருங்கிற காரணத்தினால ஈஸ்வரனே அவருக்கு பட்டம் கொடுத்துருக்கிறாரு, ஈஸ்வர பட்டம் கொடுத்துருக்காரு. பொதுவாக நிறைய சினிமாக்களில் கதைகள்லாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அந்த ஈஸ்வர பட்டம் சனீஸ்வர பகவானுக்கு சிவபெருமானால் கொடுக்கப்பட்டது. சரிங்க. இப்போ சனி பகவான் ஆயுள்காரர்னு சொல்லிட்டீங்க. அப்போ யமன் அப்படின்றவர் யாரு? இவருக்கு என்ன ஒரு தொடர்பு? இவர் தான் அவரா, இல்லை அவருக்கு வேற பேர் இருக்கா? சூரியனுடைய மைந்தர்கள் இருவர். அதில் யமனும் சனி பகவானும். இதில் யமனை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா அவர் ஆயுள் நிர்ணயத்தை அவர் செய்கிறது கிடையாது. ஆயுள் யாருக்கெல்லாம் முடிஞ்சிருக்குதோ அவர்களுடைய உயிரை பறிப்பது மட்டுமே யமதனுடைய வேலை. இந்த ஆயுள் முடிந்தது என்பதை சொல்லக்கூடியது அவருடைய அட்ஜஸ்டண்டான சித்திரகுப்தனுடைய வேலை. அவருக்கு இப்போ பார்த்துருப்பீங்க, சின்ன நிறைய பார்த்துருப்பீங்க. அவர் பெரிய ஒரு ஏடு மாதிரி வச்சு உட்காந்துருப்பார். சுவாமி, இவருடைய ஆயுள் முடிந்து விட்டது, இன்றைக்கி இப்போ ஒரு 10 பேர் வர வேண்டியிருக்கு, 20 பேர் எமலோகத்துக்கு வர வேண்டியிருக்கு அப்படிங்கிறத அந்த சொல்லக்கூடியவர் யாருன்னு கேட்டிங்கன்னா சித்திரகுப்தன். புரியுங்களா? அப்படியா, எத்தனை பேர் வரணுமா, எங்கேருந்து வர வேண்டியிருக்கா அப்படின்னு யம தூதர்களை அனுப்பிச்சி வச்சு போய் உயிரை வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்ல வேண்டியது யமனுடைய வேலை. ஆனால் இவர் கையில் வச்சுருக்க இந்த ஏடு இருக்குது பார்த்தீங்களா, அந்த ஏடு ஆயுள் சம்மந்தப்பட்ட ஏடு. அந்த ஆயுள் சம்மந்தப்பட்ட ஏடை நிர்ணயம் பண்ணுறதே சனீஸ்வர பகவான் தான். அதனால தான் ஆயுள் காரகன்னு சொல்லி பேர். யாருடைய ஆயுள் எவ்வளவு,
இந்த ஆண்டு எந்த தேதியில் அவர் இறக்க வேண்டும் என்பதை தீர்மானம் செய்வதே அந்த சனீஸ்வர பகவானுடைய வேலை. அதனால தான் அவர் ஆயுள்காரகன் நம்ம சொல்கிறோம். சரிங்க. அப்புறம் இன்னொரு கேள்வி, சனி பகவான் வந்து பிடிச்சாருன்னா ஒரு 7.5 வருஷத்துக்கு நம்மளை பிடிச்சிக்கிறவங்க அப்படின்னு சொல்கிறாங்களே, அது உண்மையா இல்லை அது ஜோதிடமா இல்லை மக்களா அவங்களா ஏற்படுத்திக்கிட்டாங்க? இல்லை, நம்ம பொதுவாக பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா 7.5 வருஷம்லாம் அவர் யாரையும் பிடிக்கிறது இல்லைங்கம்மா. அது எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா, சனி பகவான் அதாவது ஒருத்தர் பிறந்திருக்காருன்னா அவருக்கு வந்து ஒரு ஜென்ம நட்சத்திரம்னு ஒன்று இருக்கும், ஜென்ம ராசின்னு இருக்கும். அந்த ஜென்ம ராசி வரும் பார்த்தீங்களா, அந்த ஜென்ம ராசியில் சனி பகவான் வந்து அமரும் பொழுது அது ஜென்ம சனியாக வரும். அதற்கு முன்பின் ராசிகள் இருக்குது பார்த்தீங்களா, அந்த ராசிகள் வந்து அவர் எல்லாம் சேர்க்குறப்ப முதல் சொன்ன காலகட்டம் 2.5 ஆண்டுகள்னு சொன்னேன். அப்போ இது ஒரு 2.5 வருஷம், அது 2.5 வருஷங்கிறப்ப ஜென்ம 2.5 வருஷங்கிறப்ப மொத்தம் 7.5 வருஷம் அப்படின்னு சொல்லி கணக்கு போடுறாங்க. அதான் வந்து 7.5 சனி பிடிக்குன்னு சொல்கிறாங்க. ஆனால் 7.5 சனி வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பெல்லாம் கொடுக்காது. நம்ம கொஞ்சம் பயமுறுத்துற மாதிரி, அது ஏற்கனவே நீங்கள் சொன்னீங்க சனிபானை பார்த்து எல்லாம் பயப்படுறாங்கன்னு சொன்னீங்களா, அதனால் அந்த பயமுறதான் விஷயமே தவிர பகவான் வந்து அந்த அளவுக்கு இல்லாத யார் நீதி நேர்மையோடு நடந்து கொள்கின்றாரோ அவர் சனி பகவானை பார்த்து நிச்சயமாக பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தலையில் தொப்பி போட்டுக்கிட்டு வண்டி ஓட்டுனா போலீஸ்காரை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. பார்த்தீங்களா 2 வீலர் போகும்போது உங்களுக்கு இல்லைன்னு வச்சுங்களேன், அவர் அங்கே நிற்கும்போது என்ன சொன்னால் டப்பான வண்டி ஹெல்மெட் தூக்கி தலையில் போட்டுக்குருவோம், மாஸ்க் தூக்கி மாட்டிக்கிறோம் இல்லையா, ஏன்னா நம்ம தப்பு பண்ணுறோம். அப்போ அந்த நீதிமானை பார்த்த உடனே நமக்கு பயம் வருது இல்லையா, அது மாதிரி தப்பு யார் செய்தார்களோ அவர்களுக்கு சனி பகவான் பயமுறுத்துகிற மாதிரி. அப்படி இல்லைன்னா மற்றவங்களுக்கெல்லாம் அவர் வந்து மிகப்பெரிய நன்மையும் இது யோகத்தையும் செய்வார். இப்போ வந்து ஒவ்வொரு தெய்வங்களுக்கு வந்து இப்போ தட்சிணாமூர்த்தி அப்படின்னா மஞ்சள், அம்மன்னா வந்து ஒரு சிகப்பு ஆடை அந்த மாதிரி இருக்கப்ப கருப்புனாலே வந்து ஒரு நல்ல அது நம்ம அணிய மாட்டோம், ஒரு நல்ல விசேஷங்களுக்கு அதெல்லாம் அணிய மாட்டோம். ஆனால் சனி பகவானுக்கு கருப்பு ட்ரெஸ் தான் போடுவாங்க. கருப்பு ட்ரெஸ் அப்படின்னாலே அந்த நிறமே தவறுங்கம்மா. சனி பகவானுக்கு வந்து நீல நிறம், கருப்பு வந்து ராகுக்கு, நீல நிறம் தான் அவருக்குரிய விதம் சரிங்களா. அதை நீல ஆடை நீல மலர்கள் இதெல்லாம் வந்து சனி பகவானுக்கு வச்சு பூஜை பண்ணி செய்கிறது நல்லது. முடவர்கள் சரிங்களா, முடவர்கள் அதே மாதிரி ஊனமுற்றவர்கள் இவர்கள்லாம் வந்து சனி பகவானுடைய ஆசீர்வாதம் அனுகிரகம் பெற்றவங்க. இவர்களுக்கு நீங்கள் உதவி செஞ்சாலே அந்த சனி பகவானுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும். அப்புறம் வந்து இப்போ சனி 7.5 வருஷம் இருக்குது அப்படின்னு 2 வருஷம் அப்படின்னு சொன்னீங்க இல்லையா, சனி இருந்தாலே நீங்கள் போய் கோயிலில் போய் எள்ளு விளக்கு போடுங்க உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்கிறாங்களே, அது வந்து எள்ளு விளக்கு போட்டால் நிவர்த்தி ஆகுமா? அப்படி ஒரு மக்கள்கிட்ட ஒரு கேள்வி இருக்குது. நான் முதல் சொன்னேன், இவருக்கு வந்து ஐஸ் வைக்கிறவெல்லாம் ஆகாது புரியுங்களா. மகிழ்வித்தல் என்பது வேறு, ஐஸ் வைக்கிறதுங்கிறது வேறு புரியுங்களா உங்களுக்கு. அந்த மாதிரி இவருக்கு எள்ளு விளக்கு போட்டுட்டு எல்லா வேலையும் செய்யலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னா அவங்க பாட்டுக்கு ஒரு பக்கம் எள்ளு விளக்கு எரிஞ்சிட்டே இருக்கும், அவங்க வேலையை பார்த்துட்டு இருப்பாங்க இல்லையா. அப்போ சனி பகவான் வந்து சரி நம்ம எள்ளு விளக்கு போட்டான் அவனை விட்டுருவோம் அப்படின்னு சொல்லி அதெல்லாம் கிடையாதுங்கம்மா. பொதுவாக வந்து எள் வந்து சனி பகவானுக்கு பிடித்த தானியம். அதை இந்த 90% பேர் அந்த மாதிரி செய்கிறாங்க. அது வந்து உண்மையிலே கூடாது. எள் தீபம் வந்து போடக்கூடாது. எள் வந்து அவருக்குரிய ஒரு விசேஷமானது. அதனால் சில ஜோதிடர்கள் சொல்கிறாங்க, சில மக்களும் சொல்கிறாங்க எள் தீபம் போடுங்க எள் தீபம் போடுங்கன்னு. ஆனால் பொதுவாக வந்து எள் தீபம் போடுறது வந்து சனீஸ்வர பகவானுக்கு கூடாது. அதுக்கப்புறம் ஆடைகள், அதுக்கு சொன்ன மாதிரி நீல வஸ்திரங்கள், அந்த மலர்கள், அதே மாதிரி சனி பகவானுக்குரிய மந்திரங்கள் இதெல்லாம் சொல்கிறது நல்லது. பொதுவாக பொறுத்தவரை பார்த்திங்கன்னா நீலாஞ்சன சமாபாஷம் ரவிபுத்திரயமாகிரஜம் சாயாமார்த்தாண்ட சம்பூதம் தம் நமாமி சனீஸ்வரம் சனீஸ்வராய நமோ நமக அப்படின்னு சொல்லி அந்த சமஸ்கிருத மந்திரத்தை சொல்லலாம். அப்படி இல்லை எங்களுக்கு தமிழ் தான் தெரியும், தமிழ் மந்திரம் அப்படின்னா சங்கடம் தீர்க்கும் சனி பகவானே மங்களம் பொங்க மனம் வைத்தருள்வாய் சச்சரவின்றி சாகா நெறியில் இஜ்ஜகம் வாழ இன்னருள் தாத்தா. அதாவது இந்த உலகமே வந்து எந்த சண்டை சச்சரம் இல்லாமல் நிம்மதியாக இருக்கணும் பகவானே, அது ஒன்றால் தான் முடியும் அப்படின்னு அவர் மனமுருகி வேண்டினாலே உலகத்துக்காக வேண்டினால் நமக்காக கிடைக்கும். ஏன்னா எல்லோருக்கும் பெய்யும் மழை புரியுங்களா, அவர் கருணை கடவுள். அதனால் எல்லாருக்கும் லாபம் கிடைக்கிற மாதிரி நமக்கும் அவர் அனுகிரகம் பண்ணுவார். அதாவது உலகமே சேமமாக இருந்தால் தான் நாமளும் சேமமாக இருக்க முடியும். நான் மட்டும் நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்பில் எங்கே எந்த தெய்வத்தையும் கேட்கக்கூடாது. சரிங்க. அப்புறம் இன்னொரு சந்தேகம், இப்போ நவகிரகத்தில் சனி பகவான் ஒருத்தர், இப்போ நவகிரகத்தில் இருக்க மற்றவங்களுக்கெல்லாம் வந்து ஈஸ்வர பட்டம் இல்லை, இவருக்கு மட்டும் ஏன் ஸ்பெஷலாக? என்ன அதான் முதல் சொன்னேன் உங்களுக்கு. அதாவது அழித்தல் அப்படிங்கிறது வந்து சம்ஹாரம், அது வந்து ஈஸ்வர பெருமான் பண்ணிட்டு இருக்கார். மனிதனுடைய ஆயுளை நிர்ணயம் பண்ணக்கூடியவர்களால தான் அவருக்கு அந்த பட்டங்கள் கிடைத்தது. இப்போ வேறு யாருக்கெல்லாம் ஈஸ்வர பட்டம் இருக்குது தெய்வங்களுக்கு? இல்லை, தெய்வங்கள் அப்படின்னு சொல்றதை விட பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா அசுரர்களில் வந்து ராவணனுக்கு வந்து ராவணேஸ்வரனுங்கிற பட்டம் கிடைச்சது.
அதே மாதிரி விநாயகருக்கு விக்னேஸ்வரர், அது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். தெய்வங்களை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா குலதெய்வங்கள்னு சொல்லுவோம், அல்லது வந்து எல்லை தெய்வங்கள்னு சொல்லுவோம் பார்த்திங்களா. அப்படி வர்றது பார்த்திங்கன்னா முனீஸ்வரருக்கும் பாண்டி முனீஸ்வரர் அவருக்கு வந்து அந்த பட்டங்கள் இருக்குது உங்களுக்கு. இவங்கெல்லாம் ஈஸ்வர பட்டம் பெற்றவங்க, ஈஸ்வர சுரூபம் இவங்கெல்லாம். ஆமாம். அப்புறங்க நவகிரகத்தில் வந்து சனி பகவானோட பங்களிப்பு என்ன? அதாவதுமா பொதுவாக வந்து நவகிரகங்கள் 9. இந்த 9 கிரகத்துக்குமே ஒவ்வொரு காரகத்துவம் இருக்குது. சூரியன் அப்படின்னா அப்பா, நவகிரகத்தை பொறுத்தளவுக்கு பார்த்திங்கன்னா சூரியன் அப்பா, சந்திரன் என்பது அம்மா, செவ்வாய் என்பது சகோதரர்கள், புதன் என்பது தாய்மாமா, அதே மாதிரி குரு வந்து குழந்தைகள் அல்லது ஜாதகன், சுக்கிரன் என்பது வந்து மனைவி, மகள், ஒரு பெண், அது சம்மந்தப்பட்டு வரும். சனி வந்து ஆயுள் காரகன், அவருடைய பங்களிப்பு வந்து சனி வந்து ஆயுள் காரகன். அது ஆயுள் காரகன் மட்டும் இல்லாமல் அவர் வந்து ஜீவனம் தொழிலுக்குரியவர் அவர் தான் உங்களுக்கு. மற்றபடி வந்து சனி பகவான் அந்த உறவு முறையில் வர்றப்ப சித்தப்பா, அத்தை, அந்த மாதிரி ரிலேஷன்ஷிப்பில் வருவாங்க. ராகு பகவான் வந்து தந்தை வழி உறவுகளும், கேது பகவான் வந்து தாய் வழி உறவுகளும் வந்து சொல்லுவாங்க உங்களுக்கு. சனி பகவானை பொறுத்தளவுக்கு பலவிதமான காரகத்துவம் வந்து அடக்கின வரவர். அதில் வந்து குறிப்பாக பார்த்தீங்கன்னா தொழிலுக்கு இவர் தான் முதல் காரகம். ஜீவனம் பண்ணினாலே இவர் தான் அவர் தான் இவரால் தான் முடியும். இவரை கும்பிட்டாலே அந்த தொழிலுக்குரிய காரகத்தை அமைச்சு கொடுத்துருவார். அப்புறம் இன்னொரு கேள்வி சார், யமனை வந்து தர்மராஜான்னு சொல்கிறீங்க, அப்புறம் வந்து நம்ம சனீஸ்வர பகவானை நீங்கள் எப்படின்னு சொல்கிறீங்க? அதாவதுமா தர்மம் என்பது வேறு, தர்மத்தையும் மிஞ்சியக்கூடியது கர்மம். ஒரு மனிதன் வந்து இந்த பூமியில் பறக்கிறப்ப கர்மாவின் அடிப்படையை வச்சு தான் அவன் பறக்கிறான். உதாரணமாக சொல்ல போனீங்கன்னா காலபுருஷனுக்கு 9ஆம் இடம் சொல்லக்கூடியது தர்ம ராசி. அந்த ராசி வந்து தனுசு ராசி. அதனுடைய காரனாகிய குரு பகவான் 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய கர்மபாவம் சனி பகவானுடைய வீடு. அந்த கர்மபாவத்தில் இந்த தர்மமே இப்போ என்ன ஆகுதுன்னா நீசமாகிறார். புரியுங்களா? அப்போ நீசமாகிறாருன்னா தர்மத்தை விட கர்மம் பெரியது. உதாரணத்துக்கு இன்னொரு சொல்ல உங்களுக்கு, மகாபாரதத்தை நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல உங்களுக்கு. கர்ணன் மாதிரி அள்ளி கொடுத்து தர்மம் செஞ்ச ஆள் யாருமே இல்லை, எல்லாருக்கும் எல்லாம் தெரியும் உங்களுக்கு. தர்மம் தலையாக்கும், இது வந்து பொதுவான வசனங்கள். அப்போ யுதிஷ்டன் என்று சொல்லக்கூடிய தர்மராஜன் அவர் வந்து மகாபாரதத்தில் இறக்கலாம். ஆனால் தர்மத்தை நிறைய செஞ்சுக்கிட்டு வந்தார். கர்ணன் வந்து இறந்தார் இல்லையா, முடிச்சு வச்சவர் வந்து கிருஷ்ண பரமாத்மா, அவர் முடிச்சு வச்சார். அப்போ தர்மம் அங்கே வந்து என்னாச்சுன்னு கேட்டிங்கன்னா வீழ்ந்ததுங்கிற மாதிரி கணக்கில் வருது இல்லையா. அப்போ தர்மம் வீழ்ந்தது அப்படின்னு எல்லாரும் பொதுவாக சொல்கிறாங்க. ஆனால் அங்கே தர்மம் வீழலை. கர்ணனுடைய கர்ம பாவம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்ம பாவம், அந்த கர்ம பாவத்தை நிர்ணயம் பண்ணது சனீஸ்வர பகவான். புரியுங்களா? அதனால தான் காலபுருஷனுக்கு 10ஆம் இடம்னு சொல்லக்கூடிய மகர ராசியில் எல்லாருடைய கர்மத்தையும் இவர் ஒருத்தர் தான் வந்து சரி செய்து கொண்டே வருகிறார். ஒரு மனிதனுடைய பிறப்பு கர்மாவின் அடிப்படையில் தான் நிகழ்கிறது. அந்த கர்மா என்ன அப்படிங்கிறத பிரம்மா லிகிதம் எழுதுவார் பார்த்தீங்களா, அந்த லிகிதம் எழுதும்போது இந்த கர்மா உனக்கு இருக்குது, இதை நீ அனுபவிச்சே தீரணும்னு சொல்லி அவர் அனுப்பிச்சு வைப்பார். அதனால தான் சொன்னீங்களா, இதே வந்து தர்மத்துக்கு இன்னொருத்தர் அதிபதி அவர் வந்து செவ்வாய் பகவான், அவர் தர்ம ராசிக்குரியவர். அந்த செவ்வாய் வந்து பார்த்தீங்கன்னா இதே மகர ராசியில் உச்சமடைவார். அதுக்கு என்ன காரணம் கேட்டிங்கன்னா, அப்போ ஒருத்தர் வந்து நீசமடைகிறார், ஒருத்தர் வந்து உச்சமடைகிறார்னு. தர்மத்தை பொறுத்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா 3 விதமான தர்மங்கள். ஒன்று வந்து இல்லற தர்மம்னு சொல்லி பேர், இன்னொன்று வந்து தனி மனித தர்மம்னு சொல்லி பேர், மூணாவது வந்து இறை தர்மம்னு பேர். அப்போ இல்லற தர்மம்னு சொன்னி கேட்டிங்கன்னா முதல் வந்து 4 ராசிகள் இல்லற தர்ம ராசிகள்னு சொல்லி வரும். அதாவது மேச, ரிஷப, மிதுன, கடகம்னு சொல்லக்கூடியது. அந்த 4 வந்து தர்மத்தில் வந்து முதல் தர்மம் வந்து மேசராசி, அதனுடைய அதிபதி செவ்வாய். அந்த அதிபதி இல்லற தர்மத்தில் சேர்ந்தது. அது எப்படின்னு கேட்டிங்கன்னா கணவனும் மனைவியும் இணைந்து செய்யக்கூடிய தர்மம் வந்து இல்லற தர்மம்னு சொல்லி பேர். இந்த தர்மமானது அதாவது அவளுடைய கர்மத்தையும் வந்து சரி செய்கிற அளவுக்கு மிக வலிமையானது. எப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த ரிஷிகள், ரிஷி பத்தினிகள் இவெல்லாம் சேர்ந்து தர்மம் பண்ணாங்க பார்த்தீங்களா, அந்த தர்மம் பண்ணால அந்த ரிஷி பத்தினிகளே மும்மூர்த்திகளையும் சிறு குழந்தையாக மாற்றி, புரியுங்களா, அந்த மாற்றி அந்த வலிமை எங்கேருந்து கிடைச்சது அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த இல்லற தர்மத்தில் கிடைச்சது. புரியுங்களா? இப்போ தனி மனித தர்மம்னு சொல்ல பார்த்தீங்களா, அந்த தனி மனித தர்மம்ங்கிறது சூரியனை வச்சு சொல்கிறது. அந்த சூரியன் வந்து இந்த ராசிக்கு 6 கட்ட அமைவார். ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த தர்மம் தனி மனித தர்மம்னா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அவரவர் எனக்கு தெரிஞ்சதை நான் நடப்பேன்னு சொல்லுவாங்க இல்லையா, ஏன் இஷ்டப்படி நடப்பேன், அதுதான் எனக்கு நியாயம் தெரிஞ்சது நான் செய்கிறேன் அப்படிங்களா. ஆனால் உங்களுக்கு நியாயம் தெரிஞ்சது ஊருக்கெல்லாம் நியாயம்னு சொல்ல முடியாது இல்லையா. அதனால் அந்த தர்மம் வந்து இந்த இதில் வந்து கான்செப்ட்லேருந்து அடிபட்டு போயிடுது. அடுத்து 3ஆவது வரக்கூடியது இறை தர்மம். இந்த இறை தர்மம் வந்து அவர் தான் குரு பகவான். அந்த இறை தர்மத்துக்கு அதிபதியான குரு பகவான்
அந்த கர்மகாரகனாகிய சனி பகவானுடைய வீட்டில் மகரத்தில் வந்து நீசத்தில் அடைகிறார். அப்போ அந்த அதாவது இறை தர்மம் ஒன்றே பகவான்கிட்ட அழைச்சிட்டு போகிறதுக்கான மார்க்கம். அந்த கர்மத்தை நோக்கி நம்ம பயணம் செஞ்சோம்னா நம்மளுடைய கர்மங்கள் எல்லாம் செய்த பாவங்கள் எல்லாம் களையப்பட்டு, யாரால் களையப்படும்? சனி பகவானால் தான் களையப்படும். நீங்கள் முதல் சொன்னீங்க உங்களுக்கு எள்ளு தீபம் போட்டால் சரியாக பெருமாள் அல்ல, எள்ளு தீபம் போகிறதெல்லாம் வந்து ஐசிக்கிறவில்லைன்னு முதல் சொன்னேன் உங்களுக்கு. அதெல்லாம் கிடையாது. அதாவது பிறருக்கு உதவி செய்ய வேண்டும். நான் முதல் சொன்ன மாதிரி ஊனமுற்றவங்க, இல்லாதவங்க, அவங்களுக்கெல்லாம் நீங்கள் உதவி செஞ்சீங்கன்னால் அதுவே வந்து அவங்க அந்த தர்மம் உங்களை தலை காக்கும். புரியுங்களா? அப்போ சனீஸ்வர பகவானுக்கு அந்த ஒரு மகிழ்ச்சி இருக்கும். அந்த மகிழ்ச்சியின் மூலமாகத்தான் அந்த கர்ம பாவத்தை நீங்கள் குறைக்க முடியும். பொதுவாக வந்து யாரையும் வந்து எந்த விதமான துன்பத்துக்கும் ஆட்படுத்தாமல் இருந்தாலே அதுவே வந்து உங்களுக்கு மிகப்பெரிய நம்ம அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை பொறுத்தளவுக்கு யாருக்கும் துன்பம் தரக்கூடாது. புரியுங்களா? அந்த அளவுக்கு நடந்தாலே அந்த கர்மாதிபதியாகிய சனி பகவான் நமக்கு ஆசீர்வாதம் நிறைய வழங்குவார். அப்புறம் இன்னொரு கேள்வி, இந்த கர்மா அப்படின்னு சொல்கிறீங்களா, அந்த கர்மா வந்து அது நம்ம அடுத்தடுத்த ஜென்மங்களுக்கு தொடருமா, இல்லை அதே ஜென்மத்தில் நம்ம அதுக்கான பரிகாரங்கள் செஞ்சுட்டா முடிஞ்சிருமா? முதல் நீங்கள் இந்த பரிகாரம்னு சொன்னீங்க பார்த்தீங்களா, இந்த பரிகாரங்கிற டாப்பிக்கே வேறு. அது அப்புறமேட்டு உங்களுக்கு விளக்கம் கொடுக்குறேன். கர்மானா என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா அது முதல் தெரிஞ்சுங்க. இப்போ ஒருத்தங்கிட்ட நீங்கள் பணம் வாங்குறீங்க, புரியுங்களா? பணம் வாங்குறீங்க, 1000மோ லட்சமோ அது உங்களுக்கு தகுந்த மாதிரி வாங்கிடுவீங்க. அந்த கடனை நீங்கள் அடைக்காமல் விட்டால் நீங்கள் எவ்வளோ பெரிய கோடீஸ்வரன் ஆகி அடைக்காமல் எங்கே ஊரை விட்டு ஓடி போகிறீங்கன்னு வச்சுங்களேன், விட்டு போகிறீங்க, இல்லாட்டி தராமல் ஏமாற்றிட்டு போகிறீங்க. அந்த போனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் பெரிய லட்சாதிபதி ஆயிடுவீங்க, அல்லது பெரிய பெரிய மாட மாளிகைலாம் கட்டி வாழ்வீங்க. அப்படி வாழ்ந்துக்கிட்டு இருக்கும்போதும் இந்த வந்து ஒரு 1000 லட்சமாக கடன் கொடுத்த பாருங்க, அவன் வரும்போது நீங்கள் கார்லேயே வந்தாலும் அவனை பார்த்தோன்னு என்ன செய்யுங்க, ஒரு கைகாலம் நடுங்கும். அவன் இந்த கடன் கொடுத்த பாருங்க, அவனும் அந்த காரை நிறுத்தி கூட எங்கடா என் காசுன்னு கேட்பான். புரியுங்களா உங்களுக்கு? அப்போ அந்த கர்மத்தை நீங்கள் சரி செய்யாமல் நீங்கள் எவ்வளோ புண்ணியங்கள் செய்தாலும் அது வந்து உங்களுக்கு பிரயோஜனப்படாது. அதனால தான் அந்த பூமியில் பிறக்கிறப்பே மனிதன் கர்மத்தை அடிப்படையாக கொண்டு தான் பிறக்கிறான். முன்ஜென்ம கர்மா, முன்ஜென்ம வினைகளை சரி செய்து தான், அதான் நீங்கள் கிடைக்கிற பரிகாரம். முன்ஜென்ம வினைகளை சரி செய்து தான் இந்த ஜென்மத்தோட நிகழ்ச்சிகளை கொண்டு போகணும். புது இல்லைங்க, அதாவது வழக்கத்தில் சொல்ல பேச்சு, எவன் செஞ்ச இதோ என் தலையில் வந்து உழுதுமாங்களா? புரியுங்களா உங்களுக்கு? அந்த சொல்லுவாங்க முன்னோர்கள் செஞ்ச வினை ஏன் அது வந்து என் தலையில் வந்து உழுதுன்னு சொல்லுவாங்களா? அப்போ அந்த முன்னோர்கள் உங்களுடைய பாரம்பரியத்தோட நபர்கள், அவர்கள் செஞ்ச வினைகள் அதுதான் கர்மா. அந்த கர்மாவை அவங்க அடைக்க தவறிட்டு போயிட்டாங்க. ஒன்று மேலே உங்கள் தாத்தா சொத்து வச்சுருக்கான்னு வச்சுங்க, நீங்கள் என்ன செய்வீங்க? ஏன் தாத்தா சொத்து எனக்கு கொடுங்க நீங்கள் இப்போ கேட்பீங்க இல்லையா? அது மாதிரி அவர் கடன் வச்சா என்ன செய்வேன் நானுன்னு சொல்லி ஓட முடியாது, கடன்காரன் வந்துடுவார்ல. அந்த மாதிரி அந்த கர்மாவானது அந்தந்த ஜென்மத்தில் அவர்களாலேயே களையப்பட வேண்டும், ஃபினிஷிங் பண்ணிடணும். அப்படி பண்ணுனா முக்தியே கிடைக்கும். இந்த தொடர்ச்சி தான் அடுத்தடுத்த ஜென்மம். சரிங்களா? இந்த ஜென்மத்தில் நீங்கள் என்ன செய்யறீங்களோ அடுத்த ஜென்மத்தில் அதனுடைய பலனை அனுபவிப்பீர்கள். சரிங்களா? அதான் நாங்கள் சொல்லப்போ லிக்கியதே ஜென்ம பத்திரிக்கான்னு சொல்லுவோம், தலையெழுத்து அப்படிங்கிறோம். அப்புறம் சார் இன்னொரு கேள்வி சொல்லுங்க. கர்மா பற்றி அழகாக சொல்லிட்டீங்க. அப்புறம் விதின்னு சொல்கிறாங்களா, தலை விதி அப்படிங்கிறாங்கல்ல, விதினா என்ன? அப்புறம் விதியை வந்து மதியால் வெல்லலான்னு சொல்கிறாங்க. அந்த கேள்வி இதுக்கெல்லாம் கொஞ்சம் விளக்கம். சரி, அதாவது ஜோதிடத்தில் வந்து சுதர்சன சக்கரம்னு ஒரு சக்கரம் இருக்குது. அதில் வந்து பார்த்திங்கன்னா விதி மதி கதின்னு சொல்லுவோம். விதி என்பது உனக்கு இன்னதான் கிடைக்க போகுது அப்படிங்கிறத பகவான் வந்து நிர்ணயம் பண்ணுற பேர் விதி. உதாரணமாக பார்த்திங்கன்னா நீங்கள் இங்கேருந்து ஒரு வெளியூருக்கு போகிறீங்க, அல்லது அவ்வளோ வேணாம் உங்களுக்கு வாழ்க்கையை எடுத்துக்கிறோமே, உங்களுக்கு ஒரு கணவன் அல்லது மனைவி கிடைக்க போகிறான்னு சொல்லி ஜாதகத்தில் விதி இருக்கும். அந்த விதி வந்து உங்களுக்கு திருமணம் நடக்க போகுது, ஒரு கணவனோ மனைவியோ கிடைக்க போகிறாங்க அப்படிங்கிறது கொடுக்குறது அதுதான் விதி. புரியுங்களா? அந்த விதியை மதி கொண்டு அப்படின்னா என்ன அர்த்தம் கேட்டிங்கன்னா, அந்த பெண்ணை தேர்ந்தெடுக்கிறாங்க பார்த்தீங்களா, அதுதான் உங்களுக்கு மதி. எப்பேற்பட்ட பெண் வேணும் சரிங்களா, எப்படி இருக்கணும் அப்படிங்கிறத நீங்கள் தேர்ந்தெடுக்க வேண்டியது மதியால் தேர்ந்தெடுக்க வேண்டும். சரி, இப்போ அந்த விதி வந்து கொடுத்துருச்சு, மதியால் நீங்கள் தேர்ந்தெடுத்து முடிச்சிட்டீங்க. நீங்கள் தேர்ந்தெடுத்து தான் சரின்னு சொல்ல முடியாது இல்லையா? காலப்போக்கில் போகிறப்ப பார்த்தீங்கன்னா சில பிரச்சனைகள் எதெல்லாம் வரும் உங்களுக்கு. அப்போ என்ன ஆசைன்னு கேட்டிங்கன்னா, இந்த மாதிரி பிரச்சனையை சந்திச்சிட்டு நேரத்தில் என்னடா செய்யறதுன்னு திணறமில்ல. அந்த காலகட்டங்களில் தான் நன்மை அடைந்தால் அது யோகம். இல்லை பிரச்சனை வருது அப்படின்னு சொன்னால் கடைசி வேறு வழி இல்லை, கணவனோ மனைவியோ, மனைவிடம் கணவனோ அல்லது கணவனிடம் மனைவியோ சரணாகதி அடைகிறாங்க பார்த்தீங்களா. ஏமா ஆளை விடுதான், நீ என்ன செஞ்சாலும் சேர்த்தேன் அப்படின்னு காலை விழுவுறோம் பார்த்தீங்களா. காலை வரணும் அந்த ரெக்வஸ்ட் பண்ணி வந்துடும் பார்த்தீங்களா. இதுதான் கதி. அதான் சில கொடுத்தது விதி. அந்த விதி வந்து உங்களுக்கு கெட்டு போச்சுன்னால் அதான் விதி கெட்டால் மதியை பாருன்னு சொல்லும். விதி என்பது லக்னம்னு சொல்லி பேர். ஜாதகத்தில் விதி என்றால் லக்னம்.
அந்த விதி வந்து சஸ்தாசகமாவோ அல்லது கெட்டு போச்சுன்னால் அப்போ வந்து அதனுடைய பலம் வேணும் இல்லையா? எப்போனாலும் ஒரு மனுஷன் எழுந்திரிச்சு ஆகணும் இல்லையா? அப்போ அதுக்கு தான் மதியை பாருங்கள். மதியனா சந்திரன். அப்போ ஜென்ம ராசியை பாருங்கன்னு சொல்லுவோம். இப்போ நம்ம இதுதான் அந்த ராசி பண்ண போகிறோம் சொல்ல போகிறோம். அப்போ அந்த ஜென்ம ராசியை பார்க்குறோம். அந்த ஜென்ம ராசியாக நமக்கு நல்லா அமைஞ்சிச்சுன்னா அதுதான் மதி. அதுதான் அந்த மனிதனுடைய மூளை, மனிதனுடைய செயல்கள். அந்த செயல்களை சரியான முறையில் நல்லபடியாக அமைச்சு கொடுத்துட்டாங்கன்னா அந்த மதியானது யோகத்தை கொடுக்கும். புரியுங்களா? சரி, விதியும் வேலை பார்க்கல, மதியும் வேலை பார்க்கல, அப்புறம் என்ன செய்யணும்? கடைசியிலே சரணாகதி. அந்த கதி என்பது சூரியன். கதிரவன் சொல்கிறோம் இல்லையா? கதி என்பது சூரியன். அப்போ அவர்கிட்ட சரணாகதி அடைஞ்சிடணும். ஒரு சின்ன இதுக்கு இன்னும் ஒரு சின்ன உதாரணம். இப்போ பஸ்ஸில் போகிறோம். இப்போ இங்கேருந்து திருச்சிக்கு நம்ம போகணும்னு வச்சுங்க. ஒரு சின்ன உதாரணம். இது வந்து விதி. நீ இங்கே இருந்து திருச்சிக்கு செல்வாய், இது வந்து விதி கொடுத்துருச்சு. சரி, நம்ம போய் என்ன சொன்னால் பஸ் ஸ்டாண்டில் போய் மாட்டுத்தவங்களே பஸ் ஏறோம். பஸ் ஏறினோடனே மதுரையை வச்சு நான் சென்டர் பண்ணி சொல்கிறேன். மதுரையில் மாட்டுத்தவங்கள பஸ் ஏறிட்டோம். பார்த்தா பஸ்ஸில் கூட்டம் எமைக்காமல் நிற்குது. நம்ம ஃபுட்பாலில் தொங்கிட்டு நிற்க வேண்டிய அளவுக்கு கூட்டம் நிற்குது. ஒரு மூர்த்த காலமாக இருக்கலாம், அல்ல ஏதாவது விசேஷமாக இருக்கலாம், நிற்குது. இப்போ என்ன சொன்னால் அந்த வண்டியில் எப்படி போய் தான் தீரணும். வண்டியில் ஏறியாச்சு, வண்டி போயிட்டுருக்கு. இப்போ நமக்கு ஒரு சீட்டு வேணும். எல்லாருக்கும் ஆசை அதுதான். எப்படி உட்காந்து அப்படி சாஞ்சிட்டு அப்படி சென்னையில் வச்சுட்டு தூங்கிட்டு அது ஒரு ஆசை இல்லையா? அப்போ இப்படி ஒரு இது கிடைக்கணும். அப்போ வேறு வழியே இல்லை, உட்கார்ந்தாலும் தீரணும் அப்படிங்கிறப்ப அப்போ தான் மதியை யூஸ் பண்ணணும். எப்படி மதியை யூஸ் பண்ணணும் அப்படின்னா, நீங்கள் வண்டியில் ஏறிட்டீங்க. இப்போ என்ன செய்வாங்கன்னா, இது வந்து நான் மதியம்னு சொல்கிறப்ப நல்லா கவனிச்சிங்க. இது ஒரு கிரிட்டிக்கல் சுச்சுவேஷன் தான். இப்போ டிரைவர் வந்து அவர் வண்டி விட்டு போகிறார், கண்டக்டர் வந்து டிக்கெட் கொடுத்துட்டு வருவார். அப்போ கண்டக்டர் டிக்கெட் கொடுக்குறப்ப அவரை நீங்கள் நல்லா கவனிச்சுட்டே வாங்க. வண்டியில் ஏறி உட்காந்துருக்க எல்லா பேசஞ்சர்ஸுமே திருச்சிக்கு தான் போவாங்கன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அது வந்து போகிறப்ப மேலூர், துவரங்குறிச்சி, கொட்டாம்பட்டி, தெரியல மணப்பாறை, அப்புறம் விராலிமலை அப்படின்னு சொல்லி போகும் இல்லையா? அப்போ என்ன செய்ய கேட்டோன்னா, யார் எந்த ஊரில் இறங்குறாங்கிறத ஏன்னா நமக்கு தான் தேவை. அப்போ நம்ம என்ன செய்யணும்? அவரை தான் கவனிக்கணும். அப்போ என்ன செய்யணும்னா, நம்ம தனியால் போயிருக்கலாம், அல்லது நம்ம குடும்பத்தோடு போயிருக்கலாம் வச்சுங்களேன். மனைவி, ஆம்பளை வச்சுக்க, மனைவி, குழந்தை, ஒரு குழந்தை இவ்வளோ சேர்ந்து போயிருக்கான்னு வச்சுங்க. அப்போ ஒருத்தர் சொல்லுவார் உங்களுக்கு, ஆனால் மேலூர் ஒரு 3 டிக்கெட் கொடுங்க. கண்டக்டர் கேட்பார், ஒரு 3 டிக்கெட் 5 டிக்கெட் கொடுங்க அப்படின்னு கேட்பார். அப்போ கேட்ட உடனே இவருக்கு அந்த இது என்ன செய்யணும்? கிளிக்காக வேலை வைக்கணும். ஆக 5 பேர் வந்து மேலூரில் இறங்க போகிறாங்க அப்படிங்கிறது கொடுத்துருச்சா? இது அந்த பஸ் பூரம் கேட்கும். இவருக்கு மட்டும் இல்லை, பஸ் பூரம் கேட்கும். ஏன்னா ஒரு சத்தமாக கேட்பார், 5 டிக்கெட் மேலூர் கொடுங்க அப்படிம்பாரு. அப்போ இவர் என்ன செய்யணும்னா, அந்த மதி கொண்டு இறங்க போகிறவருக்கு அந்த சீட்டுக்கிட்ட போய் இவர் போய் முதல் நிற்கணும். இவர் மனைவியை அந்த இடத்துக்கிட்ட அழைச்சிட்டு போய் நின்றுவார். இது மதி உள்ளவன் செய்யும் வேலை. சரிங்களா? அப்புறம் என்ன செய்வானுங்கன்னா, அப்புறம் அந்த இறங்க போகிற கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வரப்போ அந்த சின்ன பிள்ளையை உட்கார வச்சுருவார். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பார்க்குறவங்களுக்கு என்ன தெரியும்? அந்த ரொம்ப கிரிமினலாக செய்யணும். கிரிமினல் அதுதான் மதி. புரியுங்களா? அப்போ இறங்குறது, உட்கார வச்சுறது. அப்புறமேட்டுக்கு பெண்கள் லேடிஸை உட்கார வைக்கிறது. அந்த மாதிரி என்ன செய்வாங்க? எங்கள் வீட்டுக்காரர் வர போகிறாரு அப்படின்னு உட்கார வச்சுறாங்க. புரியுங்களா? இப்போ எல்லாரும் நின்றுட்டு இருப்பாங்க, உங்களுக்கு சீட்டு கிடச்சிருக்கு. இதுதான் மதி கொண்டு செய்யும் வேலை. விதி கொடுத்துருச்சு நீங்கள் போகணுங்கிறது மதி கொடுக்குது. சரி, ஓகே. இப்போ சீட்டு ஃபுல்லாக இருக்குது, ஒன்றும் இது பண்ண முடியல, எல்லாருமே இதுக்கு தான் போகிறாங்க அப்படிங்கிறப்பல இப்போ தான் கதிக்கு வரணும். கதின்னா என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் முதல் சொன்னேன், கதி என்பது சரணாகதி, இறங்குதல்னு சொல்லி பேர். இப்போ நீங்கள் போகிறீங்க, உங்களுக்கு என்னடா செய்யுது, எங்கிட்ட சீட்டு கிடைக்கல அப்படிங்கிறப்ப நேராக டிரைவர்கிட்ட போய்ங்க. அவர் டிரைவர் முன்னாடி ஒரு பேனட் இருக்கும், அவர்கிட்ட போய் நீ கொஞ்சம் உட்காந்து கேட்டா கதி இறங்குதான் அப்படி பார்ப்பாரு. அது மேலே ஒரு பாரு பார்ப்பாரு. சுடுமையா அப்படிம்பாரு. துண்டு கொண்டு போட்டு உட்காந்துக்க அப்படிம்பாரு. உட்காந்து நீங்கள் கேட்கலன்னா அது கிடைக்காது. புரியுங்களா? அந்த இடம் மட்டும் இல்லை, ஒரு சின்ன பிள்ளையோட கை குழந்தையோட யாராவது உட்காந்துருப்பாங்க, 3 பேர் இப்படி உட்காந்துருப்பாங்க. சரிங்களா? சின்ன குழந்தை, 2 கணவன் மனைவி உட்காந்துருப்பாங்க. அவங்ககிட்ட போய் என்ன செய்யணும்? அன்றைக்கி கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்து라. இந்த கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுங்க, அதுதான் கதி. இறங்குதல் பேர். இறைவன்ட்டையும் போய் என்ன, இறைவன்ட்டையும் சரணாகதி அடைதல். புரியுங்களா? யாரிடம் சரணாகதி அடைகிறோமோ அந்த அடைகிறப்போ அவங்க அந்த இது கொடுத்து தான் தீர்வாங்க. அதுதான் விதி, மதி, கதி. சரி, இப்போ வந்து சனிப்பயிற்சினாலே கொஞ்சம் பயப்படுறாங்க. அப்போ வந்து 12 ராசிக்காரங்களுக்கு யாருக்கெல்லாம் அந்த சனிப்பயிற்சி வந்து பாதிப்பு இருக்குது இந்த வருஷம்? நம்ம முதல் சொன்ன மாதிரி வந்து பாதிப்புகள்னு ஒன்றும் பெரிய அளவுக்கு இருக்காதுங்கம்மா. நான் அது வந்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் பொதுவாக வந்து இந்த நடைமுறையில் நம்ம சொல்லிட்டு வரோம்ல, அதை நான் உங்களுக்கு சொல்கிறோம். அப்படின்ற மிதுன ராசிக்காரங்களுக்கு வந்து அஷ்டமத்து சனியாக வர்றாரு. கடக ராசிக்காரங்களுக்கு வந்து கண்டச்சனியாக வர்றாரு. துலா ராசிக்காரங்களுக்கு அர்த்தாசம சனியாக வர்றாரு. அதே மாதிரி தனுசு ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் அவர் வந்து விலகிறாரு. ஆனால் விலகினாலும் 2ஆம் இடத்துக்குன்னு சொல்லக்கூடிய வாக்கு ஸ்தானத்துக்குனால அவர் வாக்கு சனி, குடும்ப சனின்னு சொல்லுவாங்க. அந்த சனி பகவானை வர்றாரு. மகர ராசிக்காரங்களுக்கு இப்போ தான் ஜென்மத்தில் வந்து உட்கார்றாரு. அதனால் ஜென்மச்சனி. கும்பராசிக்காரங்களுக்கு 7ன்னு சொல்ல முடியலைங்களா, அது இப்போ தான் ஸ்டார்ட் ஆகும். அந்த மாதிரி காலகட்டப்போ அவர் விரயச்சனியாக வர்றாரு. இப்போ வந்து 6 ராசிக்கு வந்து பார்த்தீங்க. சரி, மிச்ச ராசிக்காரங்களுக்குலாம் எப்படி இருக்கும்?
இந்த சனி பகவான் பெயர்ச்சியில் வந்து ரொம்ப அதிகமான பலன்கள்னு சொல்லி அடையணும் இல்லையா? அந்த கணக்குப்படி பார்த்திங்கன்னா இந்த வட்டம் மேச ராசிக்காரங்களுக்கு நல்லாயிருக்கும், ரிஷப ராசிக்காரங்களுக்கு நல்ல பலன்களை கொடுக்கும். அதே மாதிரி கன்னியா ராசிக்காரர்களுக்கு பஞ்சமஸ்தானத்திலேருந்து உட்காராரு, இது வந்து ஒரு சுபத்தன்மையை கொடுக்கும். வளர்ச்சி பாவத்தில் வந்து விருச்சிக ராசிக்காரங்களுக்கு 3ஆம் இடம் சொல்ல வளர்ச்சி பாவத்தில் உட்காராரு. அப்போ இவங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய யோகத்தை தரக்கூடிய அளவுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மத்தியமும் சொல்லக்கூடிய இது வரப்போ பார்த்திங்கன்னா சிம்ம ராசிக்காரங்களுக்கு வந்து 6ஆம் இடம் எடுக்கிறது வெற்றி சனின்னு சொல்லுவோம். 6ல் சனி வந்தால் எதையும் ஜெயிச்சிடலாம், வெற்றி அடையலாம் சொல்லி சொல்லுவாங்க. அதனால் அவர்களுக்கு கிடைக்கும். மீன ராசிக்காரங்களுக்கு லாபத்தில் வந்து உட்கார்றாரு. அதனால் சனி பகவானை பொறுத்தளவுக்கு இந்த ராசிகளுக்கெல்லாம் வந்து நல்ல யோகங்கள் கிடைக்கும், லாபங்களும் கிடைக்கும். இப்போ சனினால பாதிப்பு அப்படின்னு சொல்கிறீங்க? இல்லை, நான் சனினால் பாதிப்புன்னு சொல்லலை, நான் திரும்ப சொல்லேன், சனினால் பாதிப்பு அடையாது. இல்லை, சனி பயிற்சினால உங்களுக்குலாம் கொஞ்சம் டைம் அப்படி இருக்குன்னு சொல்லிங்களேன். அதுக்கப்புறம் பின்னாடி எப்படி இருக்கும்? சனி அவர் வந்தாலே பின்னாடி நன்மைன்னு சொன்னீங்க இல்லையா? ஆமாம், அதாவது பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா சனி கொடுப்பார், அவரை போல் கொடுக்குறதுக்கு யாராலையும் முடியாது. அப்பேற்பட்ட சனி பகவானை நம்ம வழிபாடு செய்கிறது, நம்ம முதல் சொன்ன மாதிரி நீதி நேர்மையோடு நடக்கிறது, இது ஒன்று தான் வந்து ஒரு சிறந்த வழி. ரெண்டாவது நம்ம முதல் சொன்ன கர்மம் லிக்கியதே ஜென்ம பத்திரிகை, கர்மாவின் அடிப்படையில் அந்த கர்மாவை சரி செஞ்சீங்கன்னா கர்மக்காரனாகிய சனி பகவான் இன்னும் லாபத்தையும் யோகத்தையும் அள்ளி தருவார். சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. இப்போ ஒவ்வொரு ராசிக்கான சனி பயிற்சி பலன்களை சொல்லுங்க. சரிங்க. மேசராசி என்பவர்களே, உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே ஜீவனாதிபதியாக சனி பகவான் வருகின்றார். அப்போ ஜீவன சனி வந்து தொழில் ரீதியாக தொழில் வியாபாரம் உத்தியோகஸ்தர்களுக்கு லாபத்தையும் யோகத்தையும் மேசராசி என்பவர்களுக்கு நிறைய கொடுக்க காத்திருக்கின்றார். ஆகவே இந்த காலகட்டங்களில் ஒரு புதிய முயற்சிகள் தொழில் ரீதியாக, அதே மாதிரி உங்களுக்கு யோக பலங்களை தரக்கூடிய மிகப்பெரிய யோகம் வந்து சனி பகவான் இந்த மேசராசிக்காரருக்கு தரப்போகிறாரு. அதனால் மேசராசி அன்பர்களுக்கு இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய லாபத்தை தரும். மேசராசிக்காரங்களுக்கு சொல்லியிருக்கீங்க. ரெண்டாவது வந்து ரிஷபத்துக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குன்னு சொல்லுவீங்க, அது எப்படி இருக்கும்? பொதுவாக ரிஷபராசிக்காரர்களுக்கு சனி பகவான் வந்து தர்ம கர்மாதிபதிங்கிற ஸ்தானத்தை வாங்குறாரு. அதனால் அவர் வந்து பாக்கியத்தில் வந்து உட்கார்றாரு. அப்போ பாக்கியாதிபதி பாக்கியஸ்தானத்தில் அமர்ந்தால் பாக்கிய யோகங்கள் இன்னும் வலுப்பெறும். அந்த படையை இந்த ரிஷபராசிக்காரர்களுக்கு இந்த வட்டம் மிக அருமையான யோகங்கள் கிடைக்குது. இந்த யோகத்தை பயன்படுத்தினால் கிட்டத்தட்ட ஒரு 15 ஆண்டு காலகட்டங்கள் ஒரு அருமையான வாழ்க்கை வாழலாம் அப்படிங்கிற அளவுக்கு கொண்டு வந்து கொடுக்கும். ஏன்னு கேட்டிங்கன்னா தொழில் ரீதியாக, ஏன்னா அவர் தொழில்காரகன், ரிஷபராசிக்காரர்களுக்கு அவருக்கு ஜீவனாதிபதி, சரிங்களா? அப்போ இந்த ஜீவனாதிபதி தர்ம கர்மாதிபதி அந்த 9ஆம் இடத்துல பாக்கியத்தில் அமர்றது மிகப்பெரிய லாபம். இப்போ இதே இதை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா அந்த 9ஆம் இடங்கிறது வந்து பாதகஸ்தானம்னு சொல்லி சொல்லுவாங்க. ஆனால் பாதகஸ்தானம் எப்பயாவது தான் பாதகத்தை கொடுக்குமே தவிர மற்ற எல்லா நேரத்திலையும் யோகத்தை தான் கொடுக்கும். ஆனால் ரிஷபராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு இந்த சனி பயிற்சி மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் தர காத்திருக்கிறது. இந்த லாபத்தை அவர்கள் பயன்படுத்தினால் நிச்சயமாக ரிஷபராசிக்காரர்களுக்கு ஒரு சுபத்தன்மை நிச்சயமாக கிடைக்கும். மங்கள யோகங்கள் கிடைக்கும், வீடு வண்டி வாகன யோக சேர்க்கைகள் கிடைக்கும். அதே மாதிரி திருமணமாகாதவங்களுக்கு திருமணம் மங்கள பாக்கியங்கள் கிடைக்கும், தடையில்லா பணப்புழக்கங்கள் கிடைக்கும். இந்த ரிஷபராசிக்கு இந்த காலபுருஷனுக்கு 2ஆம் இடம் சொல்லுவோம், தனஸ்தானம். அப்போ தனபாக்கியம் நிறைய பெருகும், குடும்பத்தில் அந்யோன்ய பாவங்கள் கிடைக்கும், குடும்ப ஒற்றுமைகள் யோகங்கள் இதெல்லாம் ரிஷபராசிக்காரர்களுக்கு சிறப்பாகவே கிடைக்கும். ரிஷபத்துக்கு அழகாக சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து மிதுனத்துக்கு வந்து அட்டமத்து சனின்னு சொன்னீங்க, அவங்களை எவ்வளோ தூரம் பாதிக்கும், இல்லை எப்படி இருக்கும்? மிதுன ராசிக்காரங்களுக்கு பொதுவாக வந்து அட்டமத்து சனி தான். ஆனால் அட்டமத்து சனியாக இருந்தாலும் வந்து அவர் வந்து பாக்கியத்துக்கும் அதிபதியாக வர்றாரு. அதனால் பெரிய அளவுக்கு வந்து பாதிப்பு கொடுக்க மாட்டார். யோகத்தை தரதுக்கான வாய்ப்புகள் தான் நிறைய கிடைக்கும் உங்களுக்கு. இருந்த போதிலும் இந்த காலகட்டங்களில் நிதானம், பொறுமை, டென்ஷன் இல்லாமல் இருக்கிறது, இதெல்லாம் டென்ஷன் ஆகக்கூடாது. அந்த மாதிரிலாம் இருந்தாங்கன்னா கொஞ்சம் எந்த செயலை செஞ்சாலும் அந்த நிதானம் அப்படி செஞ்சு கவனமாக செஞ்சாங்கன்னா இந்த மிதுனராசிக்காரர்களுக்கு ஒரு யோகத்தை கொடுப்பார். அவர் பாக்கியாதிபதியும் வர்ற காரணத்தினால தான் இந்த யோகங்கள் எல்லாம் அவங்களுக்கு பெரிய அளவு பாதிக்காது. அந்த சனி பகவானுடைய அந்த அட்டமச்சனியோட தாக்கங்கள் வந்து இவ்வளோ தாக்காது. ரெண்டாவது வந்து சனி பகவானை வழிபாடு செய்கிறது, அந்த வழிமுறைகள் இதெல்லாம் செஞ்சாங்கன்னா அந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு பாதிப்புலேருந்து கொஞ்சம் நீங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். மிதுனத்துக்கு அழகாக சொல்லிட்டீங்க சார். இப்போ கடகராசிக்காரங்களுக்கு கண்டசனின்னு சொன்னீங்கல்ல, கண்டசனின்னா எவ்வளோ தூரம் பாதிக்கும், இல்லை அது பிரச்சனையா, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள். பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா
சனி பகவான் வந்து குரு பகவான் வந்து இருக்க இடத்த பழகுவார், பார்த்த இடங்களை வாழ வைப்பார் அப்படின்னு சொல்லியும், சனி பகவான் எந்த இடத்த பார்க்குறாரோ அந்த இடத்த பிரச்சனை கொடுப்பாருன்னு சொல்லுவாங்க. அந்த கணக்குப்படி பார்த்தீங்கன்னா மிதுனத்தை விட இந்த வருஷம் வந்து கடகத்துக்கு தான் கொஞ்சம் பாதிப்புகள் கூடும். ஏன்னா சனி பகவான் நேரடியாக அந்த பார்வை பார்க்குறாரு, கடகராசியை பார்க்குறாரு. ஆனால் நல்ல ஒரு அம்சம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அந்த கடகராசியில் தான் சனி பகவானுடைய நட்சத்திரமாகி பூச நட்சத்திரம் இருக்குது. ஒருத்தர் தந்தலையில் மண்ணள்ளி கொடுக்க மாட்டாங்க இல்லையா, அந்த மாதிரி கணக்கில் வர்றப்ப அவர் வந்து பெரிய அளவுக்கு பாதிப்பு கொடுக்க மாட்டார். கடகராசி அன்புகளை பொறுத்தளவு பார்த்திங்கன்னா வந்து தாய் மனம், அன்பு, இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட உள்ள ஒரு குணாதிசயங்கள். இவர்களும் வந்து நிதானமாக நடந்தாலே போதும். அதாவது நம்ம முதல் சொன்ன மாதிரி பெரிய அளவுக்கு யாருக்கு வந்து ஜாமீன் கையெழுத்து போடுறேன் நான் ஆச்சுன்னு சொல்லி இறங்குறது, இது சொல்ல மாதிரி எல்லா விதத்துலையும் நான் தான் சொல்லி முந்தி போகிறது அப்படிலாம் இல்லாமல் கொஞ்சம் நிதானமாக நடந்துக்கிட்டு இருந்தாங்கன்னா இந்த கடகராசி அன்புகளை பொறுத்தளவுக்கு சனிபகவான் கண்டச்சனி பெரிய அளவு பாதிப்பை கொடுக்காது. குறிப்பாக சொல்ல போனோம்னா தேவையில்லாத விஷயங்களில் தலையிடுதல் முதல் தவிர்த்துருங்க. கடகராசிக்காரர்களுக்கு தேவையில்லாத பிரச்சனை முதல் தவிர்த்துருங்க. அதே மாதிரி பொறுத்தளவு பார்த்திங்கன்னா இந்த புதிய முதலீடுகள், தொழில் ஸ்தானங்கள் இதெல்லாம் செய்யுங்க பார்த்தீங்களா, அதையெல்லாம் வந்து கொஞ்சம் கூடுமான வர நிதானமாக செய்யுங்க. ஏன்னா கடகராசியை பொறுத்தளவுக்கு வந்து சனி பகவான் வந்து கணவன் மனைவி வழி உறவுகளால் ஏற்படக்கூடிய லாபத்தையும் அவர் தான் கொடுப்பாரு, அதே கணவன் மனைவி வழியில் வரக்கூடிய சண்டையும் அவர் தான் கொடுப்பாரு. அப்போ கணவனோ மனைவியோ ஒரு வார்த்தை முன்ன பின்ன பேசுனாங்கன்னா கொஞ்சம் பொறுத்து போனால், அதுக்கு புரிஞ்சுக்கிங்களா, அந்த பொறுமை இந்த கடகராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சியில் அவசியம் தேவை. அவர் ஆயுள்காரகன், அதனால் என்ன செய்யணும், வண்டி வாகனத்தில் போகும்போது கொஞ்சம் நிதானமாக போகணும். ஆயுள்காரகன் ஏற்கனவே முதல் சொன்னேன் உங்களுக்கு. அப்போ ஆயுள் ஸ்தானத்துக்கு அதிபதி இந்த வட்டம் வந்து நம்ம பார்வை பார்த்துட்டு இருக்காரு. அப்படிங்கிறப்ப வண்டியை டர்ன்னு விரட்டிட்டு போகிறது அல்லது தேவையில்லாத பயணங்கள் இதெல்லாம் ரொம்ப போட்டு படுத்துறது அதெல்லாம் இல்லாமல் பயணத்தை கூடுமான வர நிதானமாக அல்லது பாதுகாப்பான பயணமாக வச்சுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுப்பாரு. இந்த சனி பகவானுடைய பொதுவாக இந்த கடகராசிக்காரர்களுக்கு மட்டும் இல்லை, பாதிக்கப்பட்ட ராசிக்காரர்களுக்கும் சேர்த்துட்டேன். சனீஸ்வர பகவானை தனியாக இருக்க சனீஸ்வர பகவானை வழிபாடுபடுத்தல் இன்னும் சிறப்பான யோகத்தை தரும். கடகராசிக்கு வந்து சிம்மராசிக்கு வந்து 6ஆம் இடத்துல இருக்கிறாருன்னு சொல்லுவீங்களா? 6ஆம் இடம் அப்படின்னா எப்படி, வெற்றியா தோல்வியா, அவங்களை எவ்வளோ தூரம் பாதிக்கும், இந்த நன்மை எப்படி கொடுப்பாரு? இல்லை, பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 6ல் சனி இருந்தால் ஜீவனஸ்தானம் நல்லாயிருக்கும். தொழில் வியாபாரம் 6ங்கிறது ஒரு அடிமை தொழில் நடத்துங்க உங்களுக்கு. அப்போ லேபர்களுக்கு பூரா இந்த வருஷம் இந்த சிம்மராசியை பொறுத்த சிம்மங்கிறது ஒரு அரசாட்சி, புரியுங்களா? அப்போ அரசு இது எல்லாமே கொஞ்சம் வந்து இந்த காலகட்டங்களில் தொழில் நிலைகளில் சிறந்து விளங்கும் ஒரு விஷயம். இன்னும் குறிப்பாக சொல்ல போனோம்னா மகரம் தான் வந்து இந்தியாவோட கணக்குப்படி வரப்போ இந்தியா கணக்கு வரும். அப்போ இந்த இந்தியாவில் புதிய முதலீடுகளே செய்யக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும், பெரிய முதலீடுகள் செய்யலாம். அதேமாதிரி லேபர்களோட எண்ணிக்கை கூடும். இப்போ சமீப காலகட்டங்களில் இந்த கொரோனாவில் பாதிச்சாங்க இல்லையா, பாதித்து இந்த ஓராண்டு காலகட்டமாக பெரிய பிரச்சனையில் மாட்டிருந்தாங்க இல்லையா. அப்போ பொதுவாக லேபர் கிடச்சிருக்க மாட்டாங்க, அல்லது லேபருக்கு வந்து சம்பளம் கிடச்சிருக்காது, தொழில்கள் வந்து பாதிக்கப்பட்டிருந்தது. இந்த ஓராண்டு காலகட்டம் நிச்சயமாக கர்மஸ்தானத்தில் அமரக்கூடிய சனி பகவான் காலத்துக்கு 10ஆம் இடம், சிம்மராசிக்கு பொறுத்தளவுக்கு 6ஆம் இடம். அப்போ இந்த சிம்மராசிக்காரர்களுக்கு இந்த வட்டம் வந்து ஒரு லக்குன்னு சொல்லலாம். அதாவது தொழில் ரீதியாக ஒரு நல்ல அதிர்ஷ்டம் கிடைக்க காத்திருக்கு. இவங்கெல்லாம் வந்து அப்ளிகேஷன் போட்டு வேலைக்கு போகிறதுல வந்து ஒரு ப்ரிஃபரன்ஸ், ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ்னு சொன்னோம்னா இவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும். இவர் வந்து பொதுவாக வந்து வெற்றியை தான் கொடுப்பார். ஏன்னா இவருக்கு பேர் 6ஆம் இடம் வெற்றி சனி. 6ஆம் இடம் என்பது சிம்மராசிக்கு ருண ரோக சத்துருஸ்தானமாக இருக்குது. அப்படி சத்துருஸ்தானமாக இருந்துன்னா என்ன செய்யணும்னா, தொழில் பண்ணுறாருன்னா அந்த தொழிலில் போய் கடன் வாங்கக்கூடாது. கேட்பீங்க, தொழிலே கடன் வாங்கி தான் பண்ணுவாங்க அப்படிவாங்க உங்களுக்கு. ஆனால் பொதுவாக பார்த்தீங்கன்னா கடன் வாங்கினாலும் அது வந்து யார்கிட்ட வாங்கணும், எவ்வளோ வாங்கணும், அதை வாங்கி எப்படி நம்ம செய்ய போகிறோம் அப்படிங்கிறத முதல்ல ப்ரிப்பேர் பண்ணி வச்சுக்கணும். அப்படி செஞ்சுட்டாங்கன்னா எந்த பாதிப்பு வராது. அதேமாதிரி தேவையில்லாமல் யார்ட்டையும் பகையக்கூடாது. ஏன்னா 6ஆம் இடம் அப்படிங்கிறது ரொம்ப சத்துஸ்தானம். தேவையில்லாத கண்ட பொருள்களை வாங்கி சாப்பிட்றது, ஏதாவது செய்கிறது, இந்த மாதிரி செஞ்சாங்கன்னா நோயை கொடுப்பாரு. அதனால் வெற்றியை கொடுக்குறதுக்கான வாய்ப்பு இவர் கிட்டத்தட்ட 80% கொடுத்தாலும் அந்த 20% பாதிப்பு இவர்களுடைய நடத்தை தான் காரணமாக அமையும், சரிங்களா? அதனால் சிம்மராசிக்காரரை பொறுத்தளவுக்கு நிதானமான போக்கு நடங்க. இந்த வெற்றியை மாற்றிங்க, சக்ஸஸ்ஃபுல் லைஃப் அப்படின்னா இவர் அதாவது அவர் தர்றதுக்கு தயாராக இருக்கிறார். அதை நீங்கள் எப்படி பயன்படுத்துறீங்க அப்படிங்கிறத வச்சு தான் உண்டு, சரிங்களா? ஐயா இந்த வட்டம் வந்து சிம்மராசிக்காரர்கள் அந்த மாதிரி அமையுது, ரைட்டு. சிம்மராசிக்கு அழகாக சொல்லிட்டீங்க. அடுத்து வந்து கன்னிராசிக்கு வந்து பஞ்சமஸ்தானத்தில் இருக்காருன்னு சொல்றீங்களே, எப்படி பஞ்சமஸ்தானம் அப்படின்னா என்ன? சில பேருக்கு தான் தெரியும், சில பேருக்கு தெரியாது. அதாவது கன்னிராசிக்காரர்களுக்கு வந்து 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய இடம் பூர்வ புண்ணிய ஸ்தானம்னு சொல்லுவோம். அது வந்து 5ங்கிறது பஞ்சமஸ்தானம்னு சொல்லுவோம்.
பஞ்சமஸ்தானங்கிறது பார்த்தீங்கன்னா யோகத்தை தரக்கூடிய பாக்கியத்தை தரக்கூடிய யோகங்கள் தான் அந்த ஸ்தானத்தில் உங்களுக்கு கிடைக்கும். அந்த ஸ்தானத்தில் சனி பகவான் ஆட்சியாக வேற உட்கார்றார். கன்னி ராசிக்கு உண்மையிலே இந்த வருஷம் மிக சிறப்பான பலன்களை அவர் தருவார், யோகமான பலங்களையும் தருவார். அதாவது எப்படின்னு கேட்டால், கல்யாணமாகாத ஆண் பெண் யார் இருந்தாலும் சரி, இந்த வட்டம் அதாவது எந்த தெய்வத்தை கும்பிட்டுருந்தாலும், 7ஆம் அதிபதியும் சொல்லக்கூடிய எந்த தெய்வத்தை கும்பிட்டுருந்தாலும், இந்த ஆண்டு நிச்சயமாக சனி பகவானுடைய அருள் கடாட்சம் கிடைச்சா போதும், சுபமங்கலம் உடனே கிடைக்கும், திருமண தடை நீங்கும். புத்திர பாக்கியத்துக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும். ஏன்னா புத்திர பாக்கிய ஸ்தானத்தில் தான் அவர் உட்கார்ந்துருக்காரு. அப்போ ஆண் குழந்தை தான் நிறைய பேர் விரும்புகிறாங்களே, அந்த ஆண் குழந்தைக்கான வாய்ப்பையும் இந்த சனி பகவான் ஏற்படுத்தி கொடுப்பார். அப்போ மங்களத்தை தருவார், தடையில்லா மங்களத்தை தருவார், தடைப்பட்ட பல விஷயங்களை இவர் தீர்த்து வைப்பார். ஜீவனஸ்தானாதிபதியும் அவர் தான், அதாவது 6ஆம் இடத்து அதிபதியும் வர்றாரு. அப்போ 6ஆம் இடத்து அதிபதிங்கிறது வேலை, நம்ம சொன்ன மாதிரி 6 வேலை. அப்போ நிறைய வேலைகளை தருவார், சர்வ மங்களங்களையும் தருவார். குழந்தை பாக்கியம், புத்திர பாக்கியம், பூர்வ புண்ணியத்தில் ஏற்பட தடை தோஷம் இதையெல்லாம் நீக்கிட்டு இந்த கன்னிராசி அன்பர்களுக்கு இந்த ஆண்டு சிறப்பாக பலனை, இந்த சனி பயிற்சி சிறப்பான பலனை அள்ளி தரும். கன்னிராசி பற்றி அழகாக சொல்லிட்டீங்க. இப்போ துலாம் ராசிக்காரருக்கு 4ஆம் இடத்துல வருவாருன்னு சொல்றீங்க. 4ஆம் இடத்துல என்ன பண்ணுவார்? 4ஆம் இடம்னா என்ன? நான் முதல் சொன்ன மாதிரி பாதிக்கப்படக்கூடிய ராசியில் துலா ராசி ஒன்று. பொதுவாக துலா ராசியில் சனி பகவான் உச்சமடைகிறார். அப்போ உச்சமடைகிறப்ப அந்த ராசியை அவர் கெடுக்க மாட்டார். அது முதல் விஷயம். உங்களுக்கு இந்த துலாராசிக்காரங்களுக்கு இந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனி பகவானாக வர்றார். சரிங்களா? அதாவது அட்டமத்தில் பாதி அர்த்தாஷ்டமாக வர்றாரு. இது என்ன செய்யட்டுன்னா, வீடு வண்டி வாகன சேர்க்கைகள் இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை கொடுப்பார். அதாவது வீட்டில் லோன் வாங்க வைப்பார். அதே மாதிரி தாய் வழி உறவுகளை கொஞ்சம் பாதிப்பை ஏற்படுத்தி கொடுப்பாரு. இதெல்லாம் பாதிப்பு ஏற்படாமல் இருக்கணும்னா, நான் முதல் சொன்ன மாதிரி அவரவருடைய மனோதிடம், அவருடைய வாக்கு பலிதம் தன்மை, நமக்கு நடந்துக்கூடிய விதம், இதெல்லாம் இதை வச்சு தான் சொல்ல முடியும். இப்போ பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா 4ஆம் இடம்னா வீடு. அந்த வீட்டில் கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை வரும். அப்போ கடன் வாங்க வேண்டிய சூழ்நிலை பகவான் ஏற்படுத்தி கொடுக்குறாரே வச்சுக்கோ. அப்படி கொடுக்குறப்ப அந்த பத்திரத்தை கொண்டு போய் கண்டவங்கட்டெல்லாம் கொண்டு கொடுக்குறது, இல்லை இதை வச்சுட்டு அவ்வளோ கொடுங்க இவ்வளோ கொடுங்க அப்படிலாம் செஞ்சீங்கன்னா அது பாதிச்சிடும். அப்போ எப்படி கொடுக்கணும், என்ன செய்யணும் அப்படிங்கிறத நான் முதல் சொன்ன மாதிரி விதியை மதி கொண்டு நீங்கள் சமாளிச்சிங்கன்னா இந்த பகவான் உங்களை பெரிய அளவு பாதிக்க மாட்டார். ஆனால் பொதுவாக மனசை கண்டிப்பாக ஒரு சஞ்சலத்தை ஏற்படுத்தி கொடுப்பார். ஏன்னா 4ஆம் இடம் என்பது மனது. அப்போ மனசை லைட்டாக ஒரு ஆட்டி தான் செய்வார். கொஞ்சம் ஆசிலேஷன் மைண்டை ஏற்படுத்தி கொடுப்பார். இருந்த போதிலும் அவருடைய நிதானம், அவருடைய மதி நிச்சயமாக நல்ல யோகத்தை கொடுக்கும். துலாம் ராசி பற்றி நல்லா சொல்லிட்டீங்க. அடுத்து விருச்சிகத்துக்கு 7.5 சனி நடந்துட்டு, இப்போ 7.5 முடிஞ்சதுக்கு அப்புறம் எப்படி இருப்பாங்க? இனிமேல் நல்லா இருப்பாங்களா? நல்ல அருமையான கேள்வி. உச்சராசிக்காரங்களுக்கு பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ கடந்த 7.5 ஆண்டு காலகட்டங்களாக இவருடைய பிடியில் சிக்கி ரொம்ப படாப்பட்டுட்டாங்க. அது உண்மைதான் உங்களுக்கு. இப்போ என்ன செய்கிறாங்க கேட்டிங்கன்னா, அதாவது ஒரு புயலுக்கு பின் ஒரு அமைதி, அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டெப் எடுக்கணும் இல்லையா? அந்த மாதிரி 3ஆம் பாவம்னு சொல்லக்கூடிய முயற்சி ஸ்தானத்துக்கு இவர் வந்திருக்கார். அப்போ இதுவரை இருந்த இழப்பீடுகள் எல்லாம் சமாளித்து மீண்டும் எழுந்து வரணும் இல்லையா? அதற்கு இவர் நான் ஒத்துழைப்பு கொடுக்குறேன், என்ன நான் ரெடியாக இருக்கேன், நீ ரெடியா அப்படின்னு அவர் கேள்வி கேட்குறாரு. அவர் ரெடி ஆகிட்டார். அவர் நான் 3ஆம் பாவத்தில் நான் ரெடி ஆகிட்டேன், நீங்கள் வாங்குறாரு. அதுவும் பார்த்தீங்கன்னா இந்த விருச்சிகராசிக்கு 10ஆம் இடம் சொல்லக்கூடிய சூரியனுடைய நட்சத்திரத்தில் தான் அவர் முதல் போய் பயணிக்கிறார். அப்போ முதல் என்ன செய்யணும், ஜீவனஸ்தானத்தில் அவர் பயணிக்க போகிறான்னு அர்த்தம். அப்போ ஜீவனஸ்தானம் நல்லாயிருக்கும். ஒருத்தருக்கு உத்தியோகம் நல்லா இருந்தாலே எப்படி சமாளிச்சிருவார் இல்லையா? வருமானம் இதெல்லாம் வந்துடும் இல்லையா? அந்த மாதிரி முதல் உத்தியோகஸ்தர்களுக்கு இந்த வருஷம் அவங்களுக்கு சிறப்பான அமையும் இந்த பயிற்சி. அப்போ அவங்க என்ன செய்யணும், இந்த உத்தியோகத்தை ஸ்திரத்தன்மையோட கொண்டு போகிறது, தொழில் வியாபாரங்களை சிறந்து விளங்குறதுக்கான ஐடியாக்களை பூரா அவங்க ஏற்படுத்தி கொடுக்குறது, புது முயற்சி செய்கிறது, தொழிலில் ஒரு புது முயற்சி செய்கிறது, வேலைக்கான வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறது, அல்லது இந்த 3ஆம் இடம் சகோதரஸ்தானம், இதுவரை இப்போ கொஞ்சம் பகையில் இருந்துச்சுன்னா அவங்களுக்கு உதவிக்காக போய் நிற்கிறது, அல்லது அவர்களுக்கு உதவி செஞ்சு இவங்க அந்த லாபத்தை அடைகிறது. 3ஆம் இடம்ங்கிறது நெய்பர்ஸ், பக்கத்து வீட்டுக்காரங்க போகிறான். அப்போ அவங்கள்ட்ட சகாயம் வச்சுக்கிறது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா விருச்சிகராசிக்காரர்களுக்கு 7.5 வருஷம் தலையில் வச்ச கல் இறக்கி வச்சா எவ்வளோ நிம்மதி கிடைக்குமோ, அது எடுத்தோடனே அந்த அதில் கொஞ்சம் பாரமாக அப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மாதிரி ரிலீஃப் ஆகக்கூடிய காலகட்டம் வருது. இந்த விருச்சிகராசி என்பவர்கள் இந்த சனி பகவானுடைய பயிற்சியை பயன்படுத்தினாங்கன்னா இந்த 2.5 ஆண்டு காலகட்டமும் இவளுக்கு ராஜ வாழ்க்கை வாழ்வதற்கான அடித்தளமாக அமையும். விருச்சிகராசிக்காரங்களுக்கு ரொம்ப அழகா சொன்னீங்க. அது மாதிரி தனுசுக்கு ஜென்மகுரு இருந்தார், கேது இருந்தார், இப்போ சனி விலகுறாரு. இனிமேலாம் நல்லா இருப்பாங்களா? அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அதாவது குரு பகவான் அந்த ராசிக்கு அதிபதியாக இருந்தார். அவர் ஜென்ம குருவாக தான் இருந்தார், அது உண்மைதான் உங்களுக்கு. ஆனால் ஜென்மகுரு
பெரிய அளவுக்கு அந்த அதாவது தன் வீட்டை தானே கெடுக்காது அப்படிங்கிற விதிப்படி அவர் பெரிய அளவுக்கு பாதிப்பை கொடுத்துக்க மாட்டார். ஆனால் சனி பகவான் வந்து ஜென்மச்சனியாக இருந்தது உண்மைதான். அவர் வந்து சில சங்கடங்கள் தொழிலாம் கொடுத்துருக்காங்க. பாதிக்கப்படும் ராசிகளில் இந்த ராசியும் ஒன்று தான். ஆனால் 7லேருந்து ஜென்மம் எப்போ விலகுச்சோ அப்பயே தனுசு ராசிக்காரங்களுக்கு ஒரு நிம்மதி. கேது பகவான் 12ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ அவர் ஞான மோட்சத்தை கொடுக்குறாங்க, அவர் விலகிட்டார். இந்த குரு பகவான் அவர் 2ஆம் ராசிக்கு வந்துட்டார். மகர ராசிக்கு அவர் மாறிட்டார். தீபாவளி அன்னைக்கு மாறினார். ஆனால் அந்த மாற்றம் தனுசு ராசிக்காரர்களுக்கு அதாவது பெரிய பெரிய பிரச்சனைகள் எல்லாம் இருந்து விடுபடக்கூடிய காலகட்டத்துக்கு அஸ்திவாரமாக அமைஞ்சிருக்கு. அது இன்னும் வந்து முழுசாக விலகல்னாலும் அந்த பாதிப்புகள்லாம் ஓரளவுக்கு நம்ம சொல்ல முடியாது. கொஞ்சமாக அதாவது மழை பெஞ்சிட்டு இருக்கு, மழை விட்டுருச்சு. மழை விட்டாலும் ரோட்டில் தண்ணி போகும், அந்த தூரல் போனீங்களா, அந்த மாதிரி சில நிகழ்ச்சி நடக்குமே தவிர இன்னும் பெரிய அளவுக்கு இடிமலை அந்த மாதிரி நிகழ்ச்சிகள்லாம் அவங்களுக்கு நடக்காது. ஆனால் இன்னும் கொஞ்சம் சுதாரித்து நடந்தாங்கன்னா தனுசு ராசிக்காரர்களுக்கு இன்னும் லாபமும் நிறைய யோகமும் கிடைக்கும். தனுசுக்கு ரொம்ப அழகாக சொல்லிட்டீங்க. மகர ராசிக்காரங்களுக்கு தான் வர்றாரு, அவங்களுக்கு எப்படி இருக்கும்? அவங்களுக்கு பயம் வந்துரும்ல, எல்லாருக்கும் முடிச்சுட்டு நமக்கு வராருன்னு சொல்லி பயம் இருக்கும்ல, அவங்களுக்கு பாதிப்பு இருக்கு. நான் முதல் சொன்ன மாதிரிங்கண்ணா பயப்பட வேண்டாம். இன்னொரு விஷயம் கேட்டிங்கன்னா மகர ராசிங்கிறது அவருடைய சொந்த வீடு. அதனால் அங்கே உள்ளவங்களை அவர் வந்து கெடுக்க மாட்டார். இருந்த போதிலும் ஒரு அதாவது ஒரு குடும்பத்தில் வந்து ஒரு பிள்ளை தப்பு பண்ணுது. அப்போ தப்பு பண்ணால் அந்த வீட்டில் உள்ள தலைவர், அப்பா, அம்மா இவங்கெல்லாம் கண்டிப்பாங்க இல்லையா? அது மாதிரி அவர் வந்து அந்த ராசிக்காரர்கள் ஏதாவது சின்ன சின்ன பிள்ளைகள் செய்தார்கள்னா அது ஒரு பாதிப்பு கொடுக்கும். அப்படி இல்லைன்னா ஜென்மச்சனியில் அதாவது பெரிய பெரிய அறிஞர்களுக்கும் பெரிய பெரிய இவர்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா யோகத்தை தான் கொடுத்துருக்கு. அது நிறைய உதாரணங்கள் சொல்லலாம், அது அரசியல் வேண்டாம் உங்களுக்கு. அவ்வளோ ஒரு யோகத்தையும் லாபத்தையும் ஜென்மச்சனியில் கொடுத்துருக்கு. இந்த ஜென்மச்சனியால் லாபம் அடைந்தவர்கள்னு சொல்லி லிஸ்ட் எடுத்தோம்னா அது பெரிய லிஸ்ட்டே அமையும். அதனால் அந்த பாதிப்பை வந்து அவர் கொடுக்க மாட்டார். இதெல்லாம் விட வந்து அவருடைய சொந்த வீட்டில் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பாதிப்பை கண்டிப்பாக கொடுக்க மாட்டார். மகராசியை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா அந்த ராசிக்காரங்க பொதுவாக வந்து உழைக்க தயங்காதவங்க. எப்பேற்பட்ட அடிமட்ட சூழ்நிலை இருந்தாலும் மீண்டு எழுந்து வரும் ராசி அப்படின்னு சொன்னால் அது மகர ராசி. அப்போ இவங்களுக்கெல்லாம் ஒரு உத்வேகம் கொடுக்கறதுக்காக மகர ராசிக்கு வந்திருக்காரு. அந்த ராசிக்காரர்கள் இவர்களை பயன்படுத்தினால், இவருடைய செல்வாக்கு இதெல்லாம் பயன்படுத்தினால், முயற்சியை செய்தால் நிச்சயமாக ஜென்மச்சனி அவர்களுக்கு எந்த பாதிப்புமே தராது. சிறு காய்ச்சல் அதாவது இந்த சொல்ல முடியல உங்களுக்கு இந்த கொரோனா பீரியட் வந்துச்சு. இப்போ எல்லாரும் அவங்க பயந்துக்கிட்டு இருந்தாங்க, சரிங்களா? கொரோனாவில் பற்றி இது பண்ணாங்க. ஆனால் ஒரு சிலவங்களை பார்த்தா அந்த டெஸ்ட் கூட எடுக்க பயந்துக்கிட்டு இருந்தாங்க. அப்போ எடுத்து பார்த்தா இது வந்துடும் அது வந்துடும் பயம். அந்த பயம்லாம் இருந்த மாதிரி இந்த ராசிக்கு ஒன்று உட்காந்தனால நம்ம பிடிச்சோன்னு சொல்லிட்டு பயப்படுறாங்க. இது ஒன்றும் இல்லை, தலைவலி காய்ச்சல் வரும் பார்த்தீங்களா, அது மாதிரி ஜென்ரம் ஜெயிக்கிற மாதிரி சும்மா லைட்டாக வருது, இது பண்ணிட்டு போங்க, பெரிய பாதிப்பு வராது. மகராசியை பொறுத்தளவுக்கு ஒரு அதாவது ஒரு யோகத்தை தர்றதுக்காக அந்த ராசியில் வந்து ஒரு உட்கார்றாரு. நீங்கள் அப்படி தான் நினச்சிக்கணும். அந்த யோகத்தை தரக்கூடிய அந்த சனீஸ்வர பகவான் அவருடைய வீட்டுக்காரரு, புரியுங்களா, ராசிநாதன். அவரை நீங்கள் சரியான முறையில் உங்களுடைய முயற்சியும் சேர்ந்து இருந்துச்சுன்னா மகர ராசிக்காரர்களுக்கு பாதிப்பு நிச்சயமாக குறையும். உறுதியாக மகர ராசிக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இல்லை சிறு பாதிப்புகள் தான் அப்படின்னு சொன்னீங்க. கும்பராசிக்கு வந்து விரய சனியாக வராரு. விரயம்னா எந்தெந்த வகையில் விரயம் பண்ணுவார் அப்படின்றத சொல்லுங்க. அதாவது கும்பராசிக்காரர்களுக்கு வந்து அவர் தான் அந்த ராசிக்கு அதிபதி. அதனால் அது ஒரு விஷயம். சுப விரயங்கள் வந்து கண்டிப்பாக தருவார். சுப விரயங்கள் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா வந்து ஒரு மங்கள செலவுகள் கொடுப்பாரு. பெண்கள் அந்த ஒரு ஆடை ஆபரணங்கள் வாங்குறது, அதே மாதிரி வீடு கட்டுறது, அந்த மாதிரி விரைய செலவுகள் வந்து ஏற்படுத்தினீங்கன்னா அது உங்களுக்கு ஒரு லாபத்தை கொடுக்கும். இல்லை நான் அதெல்லாம் செய்ய மாட்டேன் அப்படின்னு இறுக்கி பிடிச்சா தான் அதுக்கு ஏதாவது ஒரு செலவுகள் வரும். புரியுங்களா? அது மாதிரி இந்த பகவான் வந்து 12ஆம் இடத்துல உட்காந்துருக்குது. சுப விரயங்களை தர்றதுக்காக வந்து உட்காந்துருக்காரு. சுப விரயங்கள் உங்களுக்கு யோகத்தை கொடுக்கும். முதல் விஷயம். இந்த காலகட்டங்களில் நீங்கள் செய்கிற முதலீடுகள் இருக்குது பார்த்தீங்களா, இந்த முதலீடுகள் உங்களுக்கு இன்னும் 15 ஆண்டுகளுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான ஃபவுண்டேஷன் போடுற மாதிரி உட்காரும். அதனால் கும்பராசிக்காரங்களை பொறுத்தளவுக்கு புது முயற்சியை செய்யுங்க, உத்வேகத்தோடு கூடிய தொழிலை செய்யுங்க, ஒரு லாபகரமாக அமையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. கடன் வாங்கி வீடு கட்டுங்க, ஏன்னா விரையும் வரப்போகுது, கடன் ஆக போகிறீங்க. ஆனால் அந்த கடனை உங்கள் கட்டுக்குள்ளே வைக்கிற மாதிரி வாங்கிக்கிங்க. புரியுங்களா உங்களுக்கு? நான் ஜோசியர் சொன்னார் சுப விரைப்பது இந்த நகையை வாங்குவோம் அப்படின்னு நீங்கள் வாட்டுக்கு உங்கள் இதுக்கு இல்லாமல் நிறைய வாங்கிட்டீங்கன்னா அப்புறம் அது ஒன்றும் பண்ண முடியாது. பொதுவாக பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா இப்போ மகளிர் குழுலாம் அதான் நடந்துகிட்டு இருக்குது. புரியுங்களா உங்களுக்கு? ஒருத்தரால் ஒரு குழு கட்ட முடியும், என்ன 2வது குழு கட்டுறதே பெரிய விஷயங்கிறப்ப அவங்க கூட 3-4 குழு வரிசையை வளைச்சி வாங்கினாங்கன்னா கட்ட முடியாமல் கஷ்டப்படுறாங்க பார்த்தீங்களா? அந்த மாதிரி இது வந்து விரயத்தை கொடுக்க போது சுப விரயத்தை தர்றதுக்காக அவர் ரெடியாக இருக்கார். சுப விரயத்தை நீங்கள் சரியான முறையில் பயன்படுத்துனீங்கன்னா அது சுப விரயமாக அமையும்.
நீங்கள் தேவைக்கு அதிகமாக வாங்கினீங்கன்னா அவர் கூட்டம் சொல்லி எந்த பிரயோஜனம் இல்லை. அதனால் கும்பராசிக்காரரை பொறுத்தளவுக்கு லாபத்தை தான் தரப்போகிறாரு. விரயம் தந்தாலும் அந்த விரயம் சுப விரயமாக அமையும். அந்த விரயத்தை பயன்படுத்தி லாபத்தை அடைவீர்களாக. இது வரைக்கும் கும்பத்துக்கு ரொம்ப அழகாக சொன்னீங்க. இப்போ மீன ராசிக்கு எப்படி இருக்கு? லாபஸ்தானத்தில் வராருன்னு சொல்கிறீங்க. லாபம் எவ்வளோ அள்ளி தருவார்? அதாவது பொதுவாக இதுவரை ஜீவனஸ்தானத்தில் இருந்தார். 10ஆம் இடத்துல தனுசு ராசியில் பகவான் இருந்தார். அப்போ மீன ராசிக்காரர்களுக்கு ஜீவனஸ்தானம் நல்லா வலுவாக இருந்துச்சு. புதிய தொழில்கள் செய்கிறது, அதில் வந்து புதிய முயற்சிகள் இதெல்லாம் செய்யறதுக்கான வாய்ப்பை வந்து அவர் கொடுத்தாரு. அவரே இப்போ லாபத்துக்கு வர்றாரு. அப்போ ஜீவன லாபம் ரெட்டிப்பாக மாறப்போகுது. லாபங்கள் இப்போ இன்னும் அதிகமாக கிடைக்க போகுது. இந்த லாபத்தை அவர்கள் பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? இந்த சனி பகவான் அந்த மகர ராசியில் முதல் நட்சத்திரம் சொல்லக்கூடிய உத்திராட நட்சத்திரம் 2ஆம் பாதத்துக்கு வர்றாரு. உத்திராடம் வந்து சூரிய நட்சத்திரம். சூரியன் அந்த மீன ராசிக்கு 6ஆம் இடத்து அதிபதி. அப்போ பெரிய ஃபேக்ட்ரி வச்சுருக்காங்க அல்லது வந்து ஒரு சின்ன கம்பெனி வச்சுருக்காங்கன்னா 6ஆம் இடம்னா லேபர்னு அர்த்தம். இந்த லேபரை வந்து சரியான முறையில் தட்டி கொடுக்குறது நம்ம சொல்லும் இல்லையா? அதாவது நம்ம லேபராக வேலை பார்க்கறத விட மேனேஜ்மெண்ட் பண்ணுறது வந்து பெரிய விஷயம். அந்த பாக்கியம் இப்போ உங்களுக்கு கிடச்சிருக்கு. அப்போ அந்த லேபரை வந்து தட்டி கொடுத்து வேலை வாங்கணும், இவங்களை லேபர் மாதிரி இறங்கி வேலை பார்க்கணும், அப்படிலாம் செஞ்சாருது இந்த லாபம் வந்து ரெட்டிப்பாக மாறும். ஒரு விஷயம் ஒன்றும் இல்லை, ஒரு ஆட்டோ வச்சுருப்பாங்க. அவங்க என்ன செய்வாங்கன்னா அந்த ஆட்டோவை வச்சுட்டு யாருக்கா வாடகைக்கு விட்டாங்கன்னா அது ஒரு இது கிடைக்கும். ஆனால் அவரே இறங்கி வேலை பார்த்தா வச்சுக்கலாம் இன்னும் லாபம் கிடைக்கும் இல்லையா? அந்த மாதிரி இந்த வட்டம் லாபத்தை தரக்கு காத்திருக்கிறாரு. அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சந்திரன நட்சத்திரத்தில் திருவோண நட்சத்திரத்தில் சனி பகவான் பயணிக்க போகிறார். திருவோண நட்சத்திரம் இந்த ராசிக்கு 5ஆம் இடம் பஞ்சமஸ்தானம். பஞ்சமஸ்தானம்னா குழந்தைகள் அர்த்தம். அப்போ குழந்தைகளுக்கு லாபம், குழந்தைகளுக்கு யோகம், அவங்களுடைய பூர்வ புண்ணியோட கர்மா பலன்கள் பூராமே இந்த மீன ராசி கிடைக்க போகுது. இன்னும் அதிகமான பலன் கிடைக்கும். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா செவ்வாய் நட்சத்திரம் அவிட்ட நட்சத்திரத்தில் பயணிக்க போகிறார். செவ்வாய் நட்சத்திரம் இவங்களுக்கு 2-9 செவ்வாய் மீன ராசிக்கு சூப்பராக அமைய போகுது. இந்த ஆண்டு சனி பயிற்சி மீன ராசிக்காரர்களுக்கு லாபத்தையும் யோகத்தையும் நிறைய அள்ளித்தரும். பாம்பன் டிவி நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கான சனி பயிற்சி பலன்களை ஜோதிட ஆசான் எம் முத்துசாமி அவர்களிடமிருந்து நீங்கள் கேட்டு தெரிஞ்சு பயன்பட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன். பாம்பன் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். சனி பயிற்சி பலன்கள் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கும். சனி பகவானை பொறுத்து தயவுசெய்து பயப்படாதீங்க. சனி பகவானுக்கு பிரீத்திகள் பண்ணுங்கள், அது மிகப்பெரிய யோகத்தையும் லாபத்தையும் தரும். அது என்னன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, முதல்ல சனி பயிற்சியில் எங்கெல்லாம் சனி பகவான் தனியாக அமர்ந்திருக்கின்றாரோ வீற்றிருக்கின்றாரோ, மதுரையை பொறுத்தளவு பார்த்தீங்கன்னா திருப்பூரத்தில் சனீஸ்வர பகவான் தனியாக இருக்கிறாரு, குச்சனூரில் தனியாக இருக்கிறாரு, அதே மாதிரி சோழவந்தான்கிட்ட தனியாக இருக்காங்க. சில கோயில்களில் வந்து புராதன கோயில்களில் சனீஸ்வர பகவான் தனியாக இருக்கிறார். தனியாக இருக்கக்கூடிய சனி பகவானை நீங்கள் வழிபாடு செய்திருக்கிறனால் மிகப்பெரிய யோகம் கிடைக்கும். கொடுமுடியில் தனியாக இருக்கிறாரு சரிங்களா? அவருடைய முகம் பார்த்து அமர்ந்திருக்கிறது சிறப்பான விஷயம். சனி பகவான் தனியாக அமர்ந்திருக்கும் ஸ்தலங்களில் சென்று நீங்கள் அவரை வழிபாடு செய்யுங்க. அப்படி வழிபாடு செய்தீங்கன்னால் பாதிக்கக்கூடிய ராசின்னு கிடையாது, மத்திய பலன் ராசி கிடையாது. பகவான் உங்களுக்கு நிச்சயமாக லாபத்தையும் யோகத்தையும் அள்ளி தருவார். சனி பகவானை சரணடையுங்கள், அவர் உங்களுக்கு சகல நன்மைகளையும் யோகத்தையும் தருவார். இனிய சனி பயிற்சி நல்வாழ்த்துக்கள்.